அது கண்டிப்பாக முடியாது. அவரோட எண்ணமாக இருக்கலாமே தவிர, ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் எப்படி வந்து அவர் எதிர்பார்க்குறான் எங்களுக்கு தெரியல. அதை நான் வந்து முடியாதுன்னு நினைக்கிறேன். மத்திய அரசு என்ன செய்யணும்னா, அவங்க ஒதுக்க வேண்டிய நிதியெல்லாம் ஒதுக்கலைங்க. பாருங்கள், இப்போ மதுரையில் வந்து இது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து 4 வருஷம் ஆச்சு, இன்னும் முடியல. ஆனால் நார்த் இந்தியாவில் முடிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் இது வந்து ஜப்பான்லேருந்து நிதி உதவி வாங்கி பண்ணுறது. அதனால வந்து அவருடைய பண்ணலாம், அவர் அரசியல்வாதி எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் மக்களோட மனநிலையை பார்த்து இருக்கணும்ல. இப்போ நாங்களாம் ஓரளவு வந்து பேப்பரை பார்த்து, டிவியை பார்த்து எல்லாம் பார்த்து இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு ஓரளவு தெரியும். அதனால என்னுடைய கொள்கை சொல்கிறேன். எந்த பல்லு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. அமித்ஷா சொன்னாலும் பிரச்சனை, மோடி சொன்னாலும் நடக்காது. தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் திரும்பவும் ஆட்சிக்கு வருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களுக்கான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது, பாமர மக்களுக்கான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. 100% 200 தொகுதிக்கு மேலே திமுக கூட்டணி வெற்றி பெறும். இல்லை பாஜகவுக்கு என்ன, பாஜகவோட கொள்கை வந்து மக்களை பிரிவினவாதமாக இருக்கிறனால வராது. இல்லைன்னா இப்போது காங்கிரஸ் மாதிரியோ இல்லை ஏடிஎம்கே மாதிரியோ திமுக மாதிரியோ இருந்ததுனாக்கா பாஜக வரக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக அது ஒரு சாரார போர், ஒரு மதவாதமாக போகிறனால இங்கே இருக்கிற மக்கள் வந்து எல்லாருமே ஒரு மதத்தை சார்ந்தவங்க இல்லை, மனிதனை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் அதெல்லாம் மனிதர்களாக பார்க்கக்கூடியவங்க. பாங்கு சத்தம் கேட்குது, அங்கே மணி சத்தம் கேட்குது, இங்கே வந்து சர்ச்சை, இது எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. அது நம்ம சகோதரனோடது, இது நம்ம இப்படி ஏற்றுக்கக்கூடிய இடத்துல பிரிவினை செல்லாது. அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டினுடைய ஆணி அஸ்திவாரம் அதுதான். அது வந்து ஒரு மாற்று மத சகோதரன் சொல்லி ஒருத்தர் கீழே இருந்தாலும் இவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எதனா நம்ம மாற்று மத சகோதரன் அவனும் விட்டுட்டு போக மாட்டான். என்னன்னா அதுதான் ஒரு ரத்த பாசமாக போயிடுச்சு. எல்லாம் இந்துவிலேருந்து வந்தவங்க தான் இந்த முஸ்லீம் எல்லாம். அதனால் அந்த உறவுகளை வந்து பிரிக்க முடியாது. அது அந்த மாதிரி கலந்துருச்சு. அதான் உண்மை. அவர் இந்தியாவில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய கல நிலவரம் வேறு மாதிரி தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு அதான் அவர் இந்தியா அங்கே டெல்லியிலிருந்து சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டிலிருந்து சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய கல நிலவரம் அதற்கானதாக சரியானதாக இல்லை. இப்போ ஆளுகின்ற ஆட்சியை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் இப்பொழுது தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து ஜெக்டோச்சியோ உடைய போராட்டத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. மக்களுக்கு தேவையான அதிக நலத்திட்டங்கள், இப்போ பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமைப்பெண் திட்டம் அப்படின்ற பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு கொடுத்துருக்குது. இன்றைக்கி வீட்டுதோறும் ஒவ்வொரு வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா திட்டம் கொடுக்குறாங்க. இப்படி இலவச பேருந்து பயண திட்டம், இன்று பல்வேறு திட்டங்களால் மக்களிடத்தில் வந்து பெரிய அதிருப்தியெல்லாம் கிடையாது. சான்ஸே இல்லை, அமையத்துக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் என்டிஏ கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் என்னோட கருத்து. ஏன் என்டிஏ கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு? அது ஒரு சில விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து நிறைய பண்ணுறதில்ல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மறுபடியும் டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், விஷயம் பிரகாரம் பார்த்தாக்கா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து டிஎம்கே தான். ஏன்னா இவங்களுக்குள்ளே நிறைய போட்டிகள்லாம் இருக்குது. நிறைய இப்போ இவர் நம்ம டிவிகே வந்துட்டார், விஜய் வர வந்துட்டார், அதுலேயும் ஓட்டு பிரியும். ஏடிஎம்கேக்காரங்க அவங்ககிட்டையும் போயிருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. அதனால் அவங்க ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே ஓட்டு வந்து சாலிடாக இருக்கும். அதனால் டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். இது நம்ம கையில் இல்லை, மக்கள் வாக்களிக்கிற மக்களோட கையில் இருக்குது. மக்கள் மனநிலை எப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும். எது வேணாலும் வரலாம். அது மக்களோட வாக்களிக்கிற வாக்காளர்கிட்ட மனநிலையை நம்ம கணிக்க வாய்ப்பு இல்லை. எதுவும் நடக்கலாம். திட்டங்களை கொடுக்காங்க. நல்ல மக்கள் எதிர்பார்க்குற ஒரு அரசாக இருக்குது. நான் முதல்வன் திட்டலாம் நீங்கள் 12ஆம் கிளாஸ் படித்து முடிச்சு ஒரு டிகிரி அடித்து முடிச்சு அதோடு அந்த வாழ்க்கை நின்றுன்னு வச்சுங்க. இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. முதல்ல அவங்க கூட்டணியே முதல்ல அது கிடையாது. அது என்ன கூட்டணி? சும்மா அவங்க பணத்தை கொள்ளையடித்து வச்சதுக்கு பாதுகாப்புக்காண்டி இன்றைக்கி எடப்பாடி அவங்கள்ட்ட போய் தஞ்சை அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு உரிமையையும் விற்று தன்மானத்தை இழந்து மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் போய் காலில் விழுந்து கிடக்காரு. தன் சொத்தை பாதுகாக்காண்டி அவங்கள்ட்ட போய் நிற்கார். இது வந்து எப்படி ஜனநாயக நாடுங்க. இது வந்து பாசிசமாக பண்ணக்கூடிய ஒரு இல்லை, சனாதனத்துக்கு இல்லை. ஜனநாயகமாக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் சமசீராக எல்லோரும் அமைதியாக வாழக்கூடிய நாடு இது. மக்களுக்கான அரசு.
ஆனால் அந்த மக்களுக்கான அரசுன்றது திரும்பவும் வரும். திராவிட முன்னேற்றங்களும் திரும்பவும் வரும். அதனால தான் சொல்லுவோம். மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்களே, சாலை வசதியாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், எண்ணற்ற திட்டங்கள். இன்றைக்கி மக்கள் பலன் பெறும் வகையில் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பாமர மக்களுக்கு பலன் பெறக்கூடிய அரசு. அவங்களுக்குள்ளே இன்னும் அது முடிவாகலை. அப்போ ஒரு முரண்பாடான கொள்கை, மேலேருந்து ஒருவர் சொல்வதும் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் சொல்வதுமாக 2 விதமான கொள்கைகள் இருக்குது. ஒரு கூட்டணியை தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்காருன்னே சொல்ல முடியல. அப்போ யார் அதுக்கு கட்டமைக்கிறாங்கிற தலைமையே சரியாக இல்லாத போது எப்படி அவர்களால் வெற்றி பெற முடியுங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. இது பொதுமக்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் செய்யணும், ஒருவர் கீழே வந்து இயங்கணும். ஒன்று என்டிஏ கூட்டணின்னா பாஜக தலைமையில் இருக்கணும், இல்லைன்னா அதிமுகவுடைய தலைமையில் இருக்கணும். நாங்கள் தலைமை என்று அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தலைமை என்று அதிமுக சொல்கிறது. இப்படி 2 பேரும் இரட்டை நிலைப்பாடு இருக்கிற பொழுது அதில் ஒற்றை கருத்து வருவதே சிரமம். இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இல்லை, அது என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, அதிமுக வந்து சொன்னால் மற்றது யாரும் பேச மாட்டாங்க. அப்படித்தான் அதனுடைய கட்சியினுடைய பலம். இப்போ எடப்பாடியார் வந்ததுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கட்சிக்கு பலம் கிடையாது. அது ஒரு அடிமை கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. சுருக்கமாக அது மணிவண்ணன் எடுத்த படம் அடிமைன்னா அமாவாசைன்னு ஒரு படம் வந்தது. அந்த மாதிரி எடப்பாடியார் கொண்டு போனதுனால அது வாய்ப்புகளுக்கு இல்லை. அவர் சொன்ன கேட்டுக்கும் மாட்டாங்க. இப்போ எடப்பாடியார் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். இது கூட்டணியில் இருக்கிறவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. உட்காருவார், நில்லுன்னு நிற்பார். ஆட்சிக்கு வரும்போதே கை கட்டி நின்னார், ஆட்சிக்கு வந்து தூக்கி போட்டார். அதனால் அவருடைய பேச்சில் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ பார்க்கும்போது இவர் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இதெல்லாம் வந்து கட்சியில் அம்மாவால் காட்டப்பட்டவங்க. அதனால் அவங்க வர்றதுக்கு இப்போ விஜய் ஜெயிக்க காரணமே இவங்க 2 பேரும் வந்தால் ஜெயிச்சிருவாங்க, அனுபவசாலிங்க. அப்புறம் இவர் சொல்லி 4வது இடத்துல ஏடிஎம்கே வரும். ஃபஸ்ட்டு வந்து தாவேக வரலாம், இல்லைனாக்கா திமுக வரலாம். 2வது இடத்துல வந்து இந்த சீமான் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இந்த மாதிரி போயிடும். இல்லை 4வது இடத்துல அதிமுக வரும். இதை தான் உண்மை நேச்சர். இல்லை, எடப்பாடி சப்போஸ் வந்தாலும் எடப்பாடி ஆட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். என்டிஏ கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டில் அவ்வளோதான். அது எப்படின்னு சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி தான் என்னுடைய கருத்து கணிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ஃபைனல் இல்லை. கூட்டணிங்கிறது மாறும், ஃபைனல் ஆகணும் போது தான் நம்ம அதை கரெக்டாக சொல்ல முடியும். அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க ஜெயிப்பாங்க தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு இருக்கிற இதுபடி உங்களுடைய கணக்குப்படி பார்த்தா கூட்டணி இன்னும் வலுவாகலை. இதான் கூட்டணின்னு ஃபைனலைஸ் பண்ணலை இல்லையா? அதுவும் மக்கள் என்ன தான் கூட்டணி இருந்தாலும் மக்கள் ஒரு திங்கிங் இருக்கு இல்லையா? அவங்களுடைய இது என்னவோ அதுபடி தான் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. அவங்க வாக்களித்த பின்னாடி தான் அதனுடைய ரிசல்ட் தெரியும். இனி 26 வித்தியாசமாக இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. அதுதான் சொல்கிறேன்ல, இப்போதைக்கு சொல்கிறதுக்கு கூட்டணியும் நம்ம எதையுமே கால்குலேட் பண்ணுறதுக்குரிய சூழ்நிலை இல்லைல்ல. எல்லாமே தனித்தனியாக இருக்குது. என்னன்றதை ஃபைனல் பண்ணி ஒரு கூட்டணி வந்த பின்னாடி வேணால் நம்ம ஒரு கெஸ்ஸாக சொல்லலாம். இப்போதைக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அது இல்லைங்க, பொதுவாகவே எல்லா கட்சிக்குமே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்ல, நாங்கள் செய்வோம், பண்ணுவோம், செய்வோம்னு. அதுன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா என் குழந்தை நல்ல குழந்தை நான் சொல்லுவேன். நான் அது வந்து இயற்கை தானே. அதை வந்து அவர் மேலே குத்தம் கிடையாது. நான் அதை வந்து அவர் வந்து சொல்லவும் முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அது உன்னுடைய கொள்கை, அவர் கருத்து அது இருக்கலாம். அது வந்து நமக்கு வந்து தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியாது. பொதுவான கருத்து, தமிழகத்து கருத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ செய்ய வேண்டியது நிறைய செஞ்சுட்டு எல்லாம் இப்போ பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நிதியே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு, உத்தரப்பிரதேசம் எவ்வளோ கொடுக்குறாங்க, மத்திய பிரதேசம் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல, நம்ம பார்க்குறோம்ல, பேப்பரை பார்க்குறோம்ல. இவ்வளோ கொடுத்தே தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னுக்கு தான் இருக்குது இல்லைங்களா? கல்வி அதுக்கே கொடுக்கலையா அவங்க? போராடி ஒவ்வொரு நம்மளோட சலுகையை ஒவ்வொரு சலுகையும் போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது நம்ம. அப்படி இருக்கப்போ அவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு தெரியல.